வெல்கம் டு கனெக்டட் ஸ்ருதி. வீடியோ ஸ்க்ரோல் பண்ணாமல் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை கண்டிப்பாக எல்லா கிட்ஸும் பார்க்கணும், எல்லா லேடிஸும் பார்க்கணும், அண்ட் எல்லா ஜென்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட மனைவிக்காகவா இருக்கலாம், அவங்களோட குழந்தைக்காகவா இருக்கலாம், அவங்களோட தங்கச்சிக்காகவா இருக்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது அருவருப்பான விஷயம் இல்லை, அறிவு சார்ந்த விஷயம், அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு கனெக்ட் வித் ஸ்ருதி. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க, ஆனால் நான் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். மே 28 இன்னைக்கு மாதவிடாய் சுகாதார தினம். ஸோ மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் டே அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இன்னும் அந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்னா என்னன்னு தெரியல, அந்த சுகாதாரம்னா என்னன்னு தெரியல. ஸோ இதோட விழிப்புணர்வை மக்களிடையே பரப்புறதுக்காக மட்டுமே இந்த தினம் வருடந்தோறும் மே 28 அனுசரிக்கப்படுது. ஸோ இப்போ ஹைஜீன் அப்படின்றத நான் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம மாதவிடாய் சமயங்களில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ், டேம்பன்ஸ் அண்ட் மென்ஸ்ட்ரல் கப், ஓகேவா? ஸோ இந்த 3 தான் இப்போ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். முன்பு காலத்துலலாம் துணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்தளவுக்கு யாரும் துணி யூஸ் பண்ணுறதில்ல, ஆனாலும் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம பேடை எப்படி நீட்டாக யூஸ் பண்ணலாம், எப்படி ஹைஜீனாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் பேச போகிறேன். பேட், நாப்கின், சானிட்டரி நாப்கின், இப்படி அதுக்கு நிறைய பேர் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒவ்வொருத்தரோட கம்ஃபர்ட்டை பொறுத்தது, ஒவ்வொருத்தரோட வழக்கங்களையும் பழக்கங்களையும் பொறுத்தது. பட் அதை நம்ம எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் நான் பேச போகிறேன். ஒரு பேடை சுகாதாரமாக ஹைஜீனாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக அந்த பேடை சேஞ்ச் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் அது அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ளோ இல்லை, பட் நான் ஏன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்லாம் கேட்காதீங்க. அது நம்மளோட ஹைஜீனுக்காக சொல்கிறது. 4 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக பேட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது. அப்படி பண்ணாத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட் சேஞ்ச் பண்ணாததுனால ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெஜைனல் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரே இடத்துல நிற்கிறதா இருந்தாலும் சரி, நடக்கிறதா இருந்தாலும் சரி, ரொம்ப நேரமாக ஒரு பேடை நம்ம சேஞ்ச் பண்ணாமே இருக்கோம் அப்படின்னா நமக்கே ஒரு சௌகரியமாக இருக்காது இல்லையா? ஸோ நமக்கே ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்காது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சேம் அதே மாதிரி ரொம்ப நேரம் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நிறைய பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும். பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகி வெஜைனல் டிஸ்சார்ஜாக இருக்கலாம், இல்லைனா இச்சிங்காக இருக்கலாம், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய தொற்றுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால பேடை எப்படி உங்களோட உதிரப்போக்கு இருந்தாலும், அதாவது உங்களோட பீரியட்ஸ் ஃப்ளோ எப்படி இருந்தாலும் 4 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இப்போ ஏஜ் 10 பண்ண உங்களோட சிஸ்டர்ஸ், உங்களுக்கு கீழே உள்ள ஜென்ரேஷன்னு எல்லாருக்கும் இதை சொல்லி கொடுங்க. அதுதான் இந்த நாளோட ஒரு ஸ்பெஷல் ஒரு இதுவே. அடுத்தது நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேம்பன்ஸ் இப்போ நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பேட்லேருந்து நிறைய பேர் டேம்பன்ஸை இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அதுக்குமே ஒரு சேஞ்சிங் டைம் இருக்குங்க. 4 to 8 hours அப்படின்றது. 8 hours அப்படின்றது மேக்ஸிமம் தானே தவிர 8 ஹவர்ஸ்க்குள்ளே தான் சேஞ்ச் பண்ணணும், ஸோ எனக்கு அவசரமே இல்லை அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு இருக்காதீங்க. உங்களுக்கு எப்போ அந்த இடத்துல கம்ஃபர்ட்டாக இல்லை அப்படின்னு தோணுதோ அப்போ தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணுங்க. அது வேற யாருக்காகவும் இல்லை, நம்மளோட உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. அண்ட் பிஃபோர் பெட், ஆஃப்டர் பெட். பிஃபோர் பெட்னா நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம எப்போதான் சேஞ்ச் பண்ணியிருந்தோம், ரொம்ப ரீசெண்டாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பண்ணியிருந்தோம்னாலும் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடியும் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. காலையில் எழுந்திரிச்சிறதும் சேஞ்ச் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பலவித தொற்றுகளை தடுக்கும். ஸோ டேம்பன்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஃபீவர், வாமிட்டிங் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வரலாம். ஸோ இதையும் நீங்கள் கொஞ்சம் ஹைஜீனாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டேம்பன்ஸை ரொம்ப
கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படின்றதையும் டேம்பன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அண்ட் இனிமேல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டாக நான் பேச போகிற விஷயம், இப்போ வந்து பரவலாக நம்ம இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் இதுக்கு மாறி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். மென்ஸ்ட்ரல் கப் பேட் அப்படின்றத விட மென்ஸ்ட்ரல் கப் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இப்போ சொல்லி நான் கேட்குறேன். எனக்கு அதில் பர்சனலாக எனக்கு அதை பற்றி தெரியல. எனக்கு அது வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக தோணாததுனால நான் அதுக்குள்ளே போகலை. பட் நிறைய பேர் சொல்லி நான் கேட்குறேன். ஸோ மென்ஸ்ட்ரல் கப் உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது தப்பு இல்லை. டாக்டர்ஸ் கூட ஓகே உங்களோட கம்ஃபர்ட் தான் அப்படின்னு வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கும் சேஞ்சிங் டைம் அப்படின்றது ஒன்று இருக்குது. 8 to 12 hours, அதுலேயும் 12 hours மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் வரைக்கும் எப்போவுமே வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கே தெரியும் இல்லையா, நமக்கு இப்போ சேஞ்ச் பண்ணணும், ரொம்ப நேரம் ஆச்சு, இல்லை இவ்வளோ ஃப்ளோ இருக்குது, ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணணும் நமக்கே தெரியும் இல்லையா. அந்த பொறுப்புணர்வோடு இருந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நமக்காக மட்டும்தாங்க, நம்மளோட பர்சனல் ஹைஜீனுக்காக மட்டும்தான். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கையில ஒரு ஸ்மெல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு லீக்கேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. டேம்பன்ஸில் லீக்கேஜ் வராது அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. ஓகே, பட் நம்ம ஓவர் டைமாக யூஸ் பண்ணையில லீக் ஆகுதா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஓகே, பட் நம்ம ஓவர் டைமாக யூஸ் பண்ணையில லீக் ஆகுதா இல்லையான்றது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த லீக்கேஜ் தடுக்கிறதுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட். ஸோ அடுத்ததான் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, நம்ம மென்ஸ்ட்ரல் கப்பை வந்து க்ளீன் பண்ணுறது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த கப் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 to 10 minutes போட்டு எடுத்துட்டு அதில் உள்ள கிருமி எல்லாம் போனதுக்கப்புறமா அதை நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நோய் தொற்றும் இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்கும். அண்ட் அந்த கப்பை வந்து நீங்கள் மந்த்ஸ்லேருந்து இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹைஜீனாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மென்ஸ்ட்ரல் கப்பை வந்து நம்ம வந்து லாங் டைமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து விஷயம். அண்டு பொதுவான விஷயங்களாக நான் இந்த ஹைஜீன் டேயில், மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் டேயில் நான் சொல்ல விரும்புகிறது, கைகளை நல்லா கழுவுங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் மென்ஸ்ட்ரல் கப் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பேட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அண்ட் டேம்பன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கைகளை நல்லா கழுவுங்க. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ப்ராப்பர்லி. அண்ட் அதை நல்லா தொடச்சிட்டு, நல்லா வெட்டாக இல்லாமல் நல்லா வந்து அதை வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் டேட் வரப்போகுது அப்படின்னா ஒரு 5 daysக்கு முன்னாடி நீங்கள் எங்கே போனாலும் சின்னதாக ஒரு இதில் ஒரு கர்ச்சீஃப் சைஸில் கூட இருக்குங்க இப்போல்லாம். அந்த மாதிரி ஒரு கவரெல்லாம் போட்டு கூட இருக்குது. ஸோ சின்னதாக உங்களோட ஹேண்ட் பேக்ஸ்லேயோ ஸ்கூல் பேக்ஸ்லேயோ இல்லைன்னா நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிற பேக்ஸ்லேயோ வந்து கண்டிப்பாக பேட்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும், அவசரத்துக்கு உங்களுக்கே கூட யூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ வெஜைனல் ஏரியா வாஷ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள். அண்ட் தயவு செஞ்சு வேறு என்ன உங்களால் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, வெறும் வார்ம் வாட்டர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணாலே போதுமானது. ப்ராப்பர் ஹைஜீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மென்ஸ்ட்ரல் டைமில். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் திருப்பியும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், ஸ்ருதி அஜய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.